அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான் ஷலா. மாமா கியானி வீட்டிற்கு திரும்பி வாகனம் ஓட்டுகிறார். மேலும் வழியில் பிபி பார்ட்னர்ஸ் அனுபவ மையத்திற்கு வெளியே பிக்கு ஒரு கேபிற்காக காத்திருப்பதைக் கண்டார். மாமா கியானி பீக்குவை அணுகி அவருக்கு லிட் வழங்கினார். எனக்கு லிட் கொடுத்ததற்கு மாமா கியானி நன்றி. வழக்கமாக நான் உங்களிடம் ஏதாவது கேட்கலாமா? நிச்சயமாக நீ மேலே செல்லுங்கள். நீங்கள் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க நான் எப்போதாவது மறுத்துவிட்டேனா? மாமா கியானி, நமது தற்போதைய மற்றும் எதிர்கால இலக்குகளை அடைய நாம் அனைவரும் நம் வாழ்வில் வேலை செய்கிற. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மொத்த தொகை தேவை. சில நேரங்களில் நமக்கு வழக்கமான வருமானம் தேவை. தற்போதைய வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு ஒரு மொத்த தொகையை சேமிப்பது மிகவும் கடினம். எனவே அனைவருக்கும் இரண்டாவது வருமான ஆதாரம் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். பிரீமியம் ரிட்டர்ன் உடன் பங்கேற்காத திட்டத்தை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்வி? இல்லை, நான் இன்னும் கேள்விப்பட்டதில்லை. அது என்ன? இது ஒரு வகை காப்பீட்டு திட்டமாகும். அங்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிரீமியம் செலுத்துகிறீர்கள். அதற்கு பதிலாக பிரீமியம் செலுத்தும் காலம் முடிவடைந்த பிறகு பாலிசி காலத்தில் வழக்கமான நிலையான வருமானத்தை பெற தொடங்குகிறீர்கள். கூடுதலாக அது மட்டுமல்லாமல் பாலிசி காலத்தின் முடிவு வரை நீங்கள் உயிர் வாழ்ந்தால் செலுத்தப்பட்ட அனைத்து பிரீமியங்களும் முதிர்ச்சியின் போது உங்களுக்கு திருப்பித் தரப்படும். ஓ, இது ஒரு நல்ல ஒப்பந்தம் போல் தெரிகிறது. தயவு செய்து அதை ஒரு எடுத்துக்காட்டுன் விளக்க முடியுமா? நிச்சயமாக. நீ ROP உடன் பங்கேற்காத பணம் திரும்ப பெறும் திட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். 2 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு 5வது ஆண்டிலிருந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் 50,000 பேர் பெற தொடங்குகிறீர்கள். மேலும் மெச்சூரிட்டில் நீங்கள் செலுத்திய அனைத்து பிரீமியமங்களும் கழித்த பிறகு உங்களுக்கு திருப்பித் தரப்படும். இது மிகவும் நன்மை பயக்கும். ஆனால் பாலிசி காலத்தில் வாடிக்கையாளர் காலமானால் என்ன நடக்கும்? பாலிசி காலத்தில் வாடிக்கையாளருடன் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் பரிந்துரைக்கப்பட்டவர் மரண நன்மையை பெறுவர். வருமான காலங்களுக்கு இடையில் வாடிக்கையாளரின் மரணம் ஏற்பட்டால் காப்பீட்டாளர் பரிந்துரைக்கப்பட்டவருக்கு எதிர்கால பிரீமியங்களை வழங்கத் தொடங்குவார். அதனுடன் செலுத்தப்பட்ட அனைத்து பிரீமியமங்களும் முதிர்ச்சியுடன் திருப்பித் தரப்படும். இரண்டாவது வருமான ஆதாரத்தை உருவாக்க இது ஒரு நல்ல வழியாக தெரிகிறது. விளக்கியதற்கு நன்றி மாமா கியானி. உங்களை வரவேற்கிறோம். நான் எப்போதும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். மேலும் இப்போது நீங்கள் பிபி கூட்டாளர்களுடன் தொடர்புடையவர் என்பதால் மேலும் நுண்ணறிவுகளை பெற நீங்கள் எப்போதும் சிறப்பு குழுக்களுடன் ஆலோசிக்கலாம். மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான் ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் அற்புதம்.